இன்றைய முக்கிய செய்திகள். பூட்டியிருந்த வீட்டில் பீரோ உடைத்து 2 குடம் தண்ணீர் திருட்டு. யாரோ அடையாளம் தெரியாத நபர் கைவரிசை காட்டியுள்ளனர். தண்ணீர் கடும் பஞ்சத்தால் டிஷ்யூ பேப்பர் விலை அதிகரிப்பு. மக்கள் கடும் ஆவேசம். ஒரு செம்பு தண்ணீரால் குடும்பம் பிரிந்தது. அண்ணன் தம்பி சரமாரியாக அடி உதை. தமிழ்நாடு அரசு புதிய திட்டம். விநியோக கடையில் ரேஷன் கார்டுக்கு 2 லிட்டர் தண்ணீர் தர முடிவு. மக்கள் உற்சாக வரவேற்பு. விரிவான செய்திகள். பூட்டியிருந்த வீட்டில் பீரோவை உடைத்து 2 குடம் தண்ணீர் திருட்டு. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அடுத்த வீக்கல்தூர் கிராமத்தில் வசித்து வரும் முகமது இப்ராஹிம் சபானு என்ற தம்பதியர் வீட்டில் திருடர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். வெளியூரில் இருந்து வீடு திரும்பியவர்கள் உடைந்த பூட்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பீரோலை பார்த்தபோது 2 குடம் தண்ணீர் காணவில்லை. காவல்துறையினரிடம் வழக்கு பதிவு செய்தனர். வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வந்தபோது வீட்டு பூட்டு வந்து உடஞ்சி கிடக்குதுங்க. சரி என்னன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தாக்கா பீரோ கதவும் உடஞ்சிருந்தது. அதனால் உள்ளே இருக்க பார்த்தாக்கா 2 குடம் தண்ணி வந்து திருட்டு போயிருக்காங்க. அந்த 2 குடம் தண்ணி வந்துட்டு இப்போ வந்து எவ்வளோ ரேட்டு விற்குதுன்னு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை திரும்பி நினச்சி பார்க்கும்போது தண்ணீர் கடும் பஞ்சத்தால் டிஷ்யூ பேப்பர் விலை அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் தண்ணீர் கடும் பஞ்சத்தால் டிஷ்யூ பேப்பர் அதிகரித்துள்ளன. ஒரு காலத்தில் டிஷ்யூ பேப்பர் பாக்கெட் 15 ரூபாய் விற்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு பேப்பர் 5 ரூபாய்க்கு விற்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இப்போ இருக்கிற தண்ணீர் பஞ்சத்தால் டிஷ்யூ பேப்பர் விலை அதிகமாக விற்கிது. ஒரு காலத்தில் ஒரு பாக்கெட்டின் விலையே 10 ரூபா விற்றுச்சு. இப்போ என்னன்னா டிஷ்யூ பேப்பர் ஒரு பேப்பரே 5 ரூபா விற்கிது. நாங்களாம் என்ன பண்ணுறது? எங்கள் மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு செம்பு தண்ணீரால் குடும்பம் பிரிந்தது. அண்ணன் தம்பி சரமாரியாக அடி உதை. வேப்பந்தட்டை அருகே வீக்கல்தூர் கிராமத்தை சேர்ந்த முகமது அலி ஜின்னா இசாக் ஆகியோர் அண்ணன் தம்பிகள். உணவு சாப்பிட்டு இருக்கும் போது தம்பியின் தண்ணீரை அண்ணன் குடித்ததால் அண்ணன் என்று கூட பார்க்காமல் சரமாரியாக அடித்தனர். அண்ணன் புகாரின் பெயரால் காவல்துறையினரிடம் வழக்கு பதிவு செய்யப்பட்டனர். காலைல வந்து பார்த்தேங்க, ஒரே கூட்டம். என்னன்னு பார்த்தோன்னா அண்ணன் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் வந்து அண்ணன் தண்ணி எடுத்து குடிச்சு விட்டானா. ஏன்டா தண்ணி பஞ்சமா இருக்கு, ஏன் தண்ணி ஏற எப்படா நீ குடிப்ப அப்படின்னு மூஞ்சில அடிச்சான். அவன் மூஞ்சிலையும் அடிச்சான். தமிழக அரசு புதிய திட்டம். விநியோக கடையில் ரேஷன் கார்டுக்கு 2 லிட்டர் தண்ணீர் தர முடிவு. தண்ணீர் கடும் பஞ்சத்தால் மக்கள் அவதிப்படுகின்றனர். அப்போது தமிழக அரசு ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் 2 லிட்டர் தண்ணீர் வழங்க உத்தரவிட்டனர். மக்கள் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வருத்தம் தெரிவிக்கின்றனர். 2 லிட்டர் தண்ணீர் போதாது, இன்னும் 2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த திட்டம் வந்து நல்ல திட்டம் தான். இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த தண்ணி எங்களுக்கு பத்தல. மாதம் மாதம் கொடுக்குறாங்க ரைட்டு. எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா தந்தால் நல்லாயிருக்கும். இந்த தண்ணி எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. 2 லிட்டர் தண்ணி பத்தல. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரணும் தண்ணியை. இந்திய பிரதமர் ஒரு நாள் பயணமாக துபாய் சென்றுள்ளார். வீக்கலத்தூரில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக ஒரு நாள் பயணமாக பிரதமர் துபாய் சென்றுள்ளனர். அப்போது துபாய் மன்னர் பிரதமரை சிறந்த முறையில் வரவேற்றனர். தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க பல ஒப்பந்தங்களை கையெழுத்திடப்பட்டன. அப்போது துபாய் மன்னர் கூறியதாவது: வீக்கலத்தூருக்கு தண்ணீர் தர முடிவு செய்தனர். இதை வீக்கலத்தூர் மக்கள் உற்சாகத்தோடு வரவேற்றனர். அடுத்த மாதம் துபாய் மன்னர் 3 நாள் பயணமாக வீக்கலத்தூருக்கு வருவதாக கூறினார். இதை வீக்கலத்தூர் மக்கள் எதிர்பார்க்கின்றனர்.